திறனற்ற திமுக ஆட்சியில் மரண பயத்தை கொடுக்கும் சுகாதாரத்துறை. நேற்று ஒரே நாளில் சுகாதாரத்துறையில் நடந்த அவலத்தை மட்டும் பாருங்கள். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நிலவும் மருந்துகள் தட்டுப்பாடு காரணமாக ஏமாற்றத்துடன் நோயாளிகள் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே முதலமைச்சர் ஸ்டாலினால் திறக்கப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடம் பூட்டியே கிடப்பதால் பொதுமக்கள் அவதியடைகின்றனர். சுகாதார மையம் கட்டிடம் கட்டி 1 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் ஓப்பன் பண்ணா இருந்தாங்க. போன 1 வாரத்துக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண பிறகு இப்ப எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. டாக்டர் நர்ஸ் யாருமே போடல. மூடியா வச்சுதான் இருக்குது. தினந்தோறும் பார்த்தா ஒரு 50 to 100 மக்கள் வந்து பார்த்து போறாங்க. ஹாஸ்பிட்டல் மூடிதான் இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கான மாதாந்திர பரிசோதனை மேற்கொள்ள ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் உள்ளதாகவும், ஸ்கேன் செய்யும் இடத்தில் மருத்துவர் இல்லாததாலும் கர்ப்பிணி பெண்கள் நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி குழந்தை பிறந்த ஓரிரு நாட்களில் உயிரிழந்த நிலையில் பயிற்சி மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் பெண் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 3 மணிக்கு பனி போட உடஞ்சு ஆபரேஷன் பண்ணுங்க காலை பிடிச்சிட்டு கெஞ்சு அந்த பிள்ளையோட அவங்க அம்மாவும் நானும் அந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டான். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாததாலும் இருக்கும் ஒரு சில மருத்துவர்களும் செவிலியர்களும் அலட்சியமாக செயல்படுவதாலும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் நோயின் வேதனையுடன் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இப்படி எளிய மக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி உள்ள நிலையில் இதை சரி செய்ய வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியமோ சுய விளம்பரத்திற்காக எங்கு மாறத்தான் ஓடிக்கொண்டுள்ளார் என்று தெரியவில்லை. விளம்பர மாடல் முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆட்சியில் விளம்பரம் மட்டுமே நடைபெறுவதால் அனைத்து வகைகளிலும் பேரழிவை சந்தித்து வரும் தமிழகத்தை காக்க திறனற்ற திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவோம்.